இருக்கிறார்கள். ரெயின்போ டிவி அவர்களும் மற்றும் இளைஞருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்ற இந்த பட்டிமன்றம் ஒரு முக்கியமான பட்டிமன்றம். மகிழ்ச்சிக்கு பண்டிகைக்கு மகத்தான காலம். அந்த காலமா இந்த காலமா என்பது தான் மிக மிக ஒரு முக்கியமான இதுதான். அன்னைக்கெல்லாம் அப்படின்னா வந்து பெரிய அளவில் நம்ம கொண்டாடுவோம். எங்கே பார்த்தாலும் பண்டிகைனா ஒரு வாரத்துக்கு முந்தைய வீட்டில் பலகாரம் ஆகிட்டுருக்கு, உரம்புறையெல்லாம் வந்துடும், எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே கமர்ஷியலாக போயிடுச்சு. கடையில் போய் பண்டிகையில் வாங்கிட்டு வரோம், கொண்டாடுறோம். யார் வீட்டில் ரிலேஷன்லாம் வர்றதில்லை. அப்போல்லாம் ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டுக்கு ஏழைகளாக வருவாங்க, அவங்களுக்கு புடவை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படிலாம் ஒரு பண்டிகைனாவே ஒரு மகிழ்ச்சியான விழாவாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு கால சூழ்நிலை பெரிய மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியலான நிலையை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இருந்தாலும் நாம் அதை கலாச்சாரத்தை விடக்கூடாது, நாகரீகத்தை விடக்கூடாது. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விழாவாக, மகிழ்ச்சியான விழாவாக, எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய விழாவாக, குதூகலமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எதிர்கால வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும். அடுத்தது தீபாவளி எடுத்துக்கிட்டால் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை தீபாவளி மட்டும்தான். நம்ம பொங்கல் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோம். அதே மாதிரி ஓணம் இருக்குது, கேரளா மட்டும் தான் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி சங்கராந்தி இருக்குது, ஆந்திராவில் மட்டும் தான் கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை இப்போ தீபாவளி தான். அதில் வந்து சாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை, எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கொண்டாடுறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்திலே அதுக்கு தீபாவளி போனஸ் கொடுத்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுத்து அவங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வச்சான். ஆகவே தீபாவளி என்பது ஒரு மகிழ்ச்சியான நாள், தீபாவளியை வரவேற்கும் நாள். ஆக்சுவலாக அது பார்த்தா ஒரு குளிர்காலத்தில் வரவேற்கிற நாள். அதனால தான் தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். ஆனால் அது எங்கன்னா வடநாட்டில் வந்து இப்போ குளிர் ஆரம்பிக்குது, நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம ஒரு மாதம் கழித்து கார்த்திகை தீபம் என்று தீப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்தியா முழுதும் கொண்டாடக்கூடிய அந்த தீப திருநாளை அனைவரும் நல்ல வளம் பெற்று மகிழ்ச்சியான எதிர்காலத்தை கொண்டு எல்லோரும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வேளாளர் கல்வியியல் கல்லூரி ரெயின்போ டிவி இணைந்து நடத்தும் அந்த கால தீபாவளி பண்டிகைகள் வந்து சந்தோஷமா இருக்குதா, இல்லை இந்த கால பண்டிகைகள் வந்து சந்தோஷமா இருக்குதா, எது மகத்தானது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த காலம் அப்படிங்கிறது தீபாவளிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். தீபாவளி வரப்போகுது, போனஸ் வருவோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சுட்டு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தீபாவளி இன்னும் 2 நாள் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சுன்னா நாளானிக்கு. ஆனால் தீபாவளிங்கிற ஒரு சூடே இல்லை. கடைவீதிக்குள்ள நம்ம போனால் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதுவும் சிலர் தான் போறாங்க, சிலர் போற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாமே இந்த தொலைபேசி மூலியமாவே எல்லாமே நடக்குது. நமக்கு அந்த தீபாவளியோட மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ 2 அணியும் வந்து பேசுறத வச்சு என்ன தீபாவளியோட முடிவு நம்ம என்ன சொல்ல போறோம், அந்த கால தீபாவளி மகிழ்ச்சியா இந்த கால தீபாவளி மகிழ்ச்சியா நம்ம முடிவு பண்ண போறோம். தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம், அந்த காலமே அப்படின்னு ஒரு அணியும், இந்த காலமே அப்படின்னு ஒரு அணியும் பேசுறாங்க. அந்த காலத்துக்கு வந்து பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஆனா இந்த காலத்துக்கு வந்து என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து என்ன பேச போறீங்க, அந்த காலம். ஏன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம இந்த காலத்துக்கு வந்திருக்கோம். அதனால அந்த காலமே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாங்க. கௌசல்யா. இச்சபையில் கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் தீர்ப்பு கூற அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் என் வணக்கம் கூறி, இந்த தீபாவளி திருநாளில் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு மகத்தான காலம், அந்த காலமே என்று. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அந்த காலத்தில் தான் தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொண்டாடினாங்க. இதுக்கு எதுக்குங்க முதல்ல பட்டிமன்றம் வைக்கணும்? இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தானே தெரியும். முன்னாடி காலத்துல எல்லாம் தீபாவளி அப்படின்னாலே என்னென்னு தெரிஞ்சு கொண்டாடினாங்க. நரகாசுரனை அழிச்சு கொண்டாடுற தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த காலத்தில் 4 நாள் லீவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையில தானே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் காலையில் எந்திரிச்சு எண்ணெய் வச்சு தலை குளிச்சு புத்தாடைகள் வந்து பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரையும் அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப தாத்தா பாட்டி கொடுக்குற அந்த 5 ரூபாயும் 10 ரூபாய்க்காக குழந்தைங்க அடம் பிடிச்சிக்கிறது. ஆஹா, கேட்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா இருக்காங்க? காலைல எந்திரிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியறது இல்லை. காலைல எழுந்தோடனே கண்ணை மூடிட்டே ஃபோனை தொலைவிக்கிறாங்க.
ஃபோனை தொலாவிட்டு இன்னைக்கு தீபாவளிப்பா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க. எல்லாருமே ஹாய் பாய் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலில் தானே இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் உறவினர்களோட வீடு தேடி போய் பரிசு பொருட்களை கொடுத்து பகிர்ந்து கொண்டாடின காலம் அப்போ. தமிழருடைய பண்பாடு அப்படின்னாலே என்னங்க, முதல்ல விருந்து உபசரிப்பு அப்படிங்கிறது தானே. ஆனால் இந்த காலத்தில் விருந்து உபசரிப்பு இருக்குங்களா நடுவர் அவர்களே? விருந்து உபசரிப்பு அப்படின்னாலே தலைவாழை இலை போட்டு கூட்டு பொரியல் ரசம் என்ன எல்லாரும் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றது என்ன, அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு ஹோட்டலில் போயிட்டு வெறும் 4 பேரோட சேர்ந்து கொண்டாடுற காலமாகி போச்சு. விருந்து உபசரிப்பு அப்படிங்கிறதே தமிழருடைய பண்பாட்டில் இருந்து மறைஞ்சிருச்சு. அப்போல்லாம் அப்பா வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து எனக்கு அந்த பட்டாசு தான் வேணும், உனக்கு இந்த பட்டாசு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி எடுத்துக்கிட்ட காலம் எங்கே? இப்போ பட்டாசு வந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த பக்கம் வைப்பா அப்புறமா எடுத்துக்கிறேன், நான் முதல்ல ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிற காலம் எங்கே? இப்போல்லாம் ஃபோனு வெடிக்குதா பட்டாசு வெடிக்குதான்னு தெரியாமல் தானே இருக்கிறாங்க நிறையா இளைஞர்கள். அந்த காலம் அப்போ முதல்ல பட்டாசு வீட்டுக்கு வாங்கிட்டு வீடு வந்து சேருமேங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அப்போல்லாம் தீபாவளி அடுத்த நாள் தான் நைட்டு வரையுமே பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு வாசலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த குழந்தைங்கள் எங்க இப்போ ஃபோன் வந்துருச்சு நான் போய் அப்புறமா வந்து வெடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கு. நடுவர் சொன்னாங்க பண்டிகை காலங்கள் அப்படின்னாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே களை கட்டுன்னு. உண்மைதாங்க அது. அந்த அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல இருந்தவங்கலாம் பச்சரிசியை ஊற வச்சு ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்து அத்தனை இதுவும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு கொண்டாடின காலம் எங்க? எண்ணெயில தட்டி கச்சாயம் போட்டு எடுக்கிறப்ப ஒரு ஊருக்கே மணக்கும் அந்த வாசம். அங்க இருக்கவங்க எல்லாரும் ஓடி வந்து என்னக்கா உங்க வீட்டுல வந்து கச்சாயம் சுட்டுட்டு இருக்கீங்க போலி அப்படின்னு குண்டாவோட தூக்கிட்டு வந்து செய்யறதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுல வந்து நிற்பாங்க. அந்த காலம்லாம் போயிட்டு இப்போ செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? ஐயோ வீட்டோட நம்ம செய்யறது வாசனை வெளியே போய் குண்டானை தூக்கிட்டு பக்கத்து வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலைமையில தானே இருக்காங்க. 4 செவத்துல இருந்துட்டு கதவை அடைச்சி வச்சுட்டுல செய்யறாங்க. அப்போ இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ வந்து எல்லாமே பேக்கெட்லேயே வந்துருச்சு, ரெடிமேடாக வந்துருச்சு. பத்தாததுக்கு அங்கங்கே பார்த்தா பேக்கரி இருக்குது, எல்லாரும் அங்கே போய் 1/4 கிலோ 1/2 கிலோ கொடுன்னு சொல்லி வாங்கி ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போல்லாம் வந்து இளவட்ட பெண்கள்லாம் வந்து விடிய காலையில் தீபாவளி வருது அப்படின்னாலே நைட் ஆனால் மருதாணிகளை பொறிச்சு கொண்டாந்து அரைச்சி வீட்டில் இருக்க இளவட்ட பெண்கள்லாம் கையில் வச்சுட்டு கொண்டாடின காலம்லாம் போய் இப்போ நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுப்பா வா எங்கன்னா போயிட்டு மருதாணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கண்ட சாயத்தையும் வாங்கி கையில் பூசிட்டு தானே இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து மகிழ்ச்சியை பரிமாறிட்டோம். இப்போ வந்து காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எனக்கு அந்த நோய் வந்துருச்சுங்க இந்த நோய் வந்துருச்சுங்கன்னு சொல்கிற காலம் தானே இப்போ அதிகமாக இருக்குது. எங்கெங்க மருதாணி அப்படிங்கிறது இருக்குது? அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு உறவினர்களோட வருகைக்காக இவங்க எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஐயோ வந்துட்டாங்களே நம்ம வீட்டை பூட்டிட்டு முதல்ல ஓடி போகணும் அப்படி தானே நிறையா பேர் இருந்துட்டு இருக்காங்க. சித்தப்பா சித்தி மாமா அத்தைன்னு சொல்லிட்டு அத்தனை சொந்தங்களும் கை நிறைய கட்டப்பையோட வந்து கொண்டு வர பட்டாசுகளை எதிர்பார்த்துட்டு அரவணைச்சு அந்த அத்தை மாமாவோட பாசங்களை பகிர்ந்துக்கிறது இந்த காலத்துல இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறியா தானே இருக்கு நடுவர் அவர்களே. இப்பெல்லாம் வந்து உறவு முறை அப்படின்னா என்னன்னே தெரியாமல போயிட்டு இருக்காங்க. அங்கிள் ஆன்டி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகள் 2ல தானே எல்லா உறவு முறைகளுமே அடக்கிடுறாங்க. முதல்ல தீபாவளி அப்படின்னா எதுக்கு கொண்டாடுறோம்? பண்டிகை அப்படிங்கறது கொண்டாந்ததே காரணமே சொந்தக்காரங்களை வந்து சேர்த்து அரவணைச்சு நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்து கொண்டாடணும்னு தானே கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா பண்றாங்க? வெறும் போன்ல மட்டும் முகம் தெரியாத நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. கரெக்டா நடுவர் அவர்களே? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்போ கூடி வாழ்றதா ஐயோ நாளா வாழ மாட்டப்பா நான் தனியா தான் வாழுவேன் அப்படிங்கிற மனநிலைமையில தானே இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமணமான பெண்களை கேட்டு பாருங்க, அம்மா அப்பா எப்ப வருவாங்க பண்டிகைக்குன்னு சொல்லி வாசலை பார்த்து உட்கார்ந்த காலம் போய் எங்க அம்மா வீட்டுக்கு நாளா போக மாட்டப்பா நீ வா நம்ம வெளியே போலான்னு சொல்லி புருஷனை கூட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம தானே இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறதே இந்த காலத்துல கஷ்டமா தானே மேம் நினைக்கிறாங்க. மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு அந்த காலமே சிறந்தது என்று நல்லுள்ளத்தை அகலாக்கி அன்பு என்பதை எண்ணெயாக்கி மகிழ்ச்சி என்பதை தீபமாக ஏற்றி உலகெங்கும் தித்திப்பை மட்டுமல்லாமல் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்பிடுவோம். அனைவருக்கும் என் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலகட்டத்துக்கு ஃபர்ஸ்டே வந்து நிறைய வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து எல்லாரும் கொண்டாடணும். அந்த கால தீபாவளி மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ உடனே தோணுமே, அடடா அந்த காலத்தில் இவ்வளோ சொந்தம். 10 ரூபாய்க்கு எச்சா ஒரு நாத்தனாருக்கு துணி எடுத்துட்டா என்ன சண்டை வரும் தெரியுங்களா? அந்த தீபாவளி முடிஞ்சும் 10 நாள் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, டேகை மாற்றி ஒட்டி 5000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரது இவங்க 500 ரூபாய்ன்னு மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் நிறைய வந்திருக்கு. இந்த காலத்தை பற்றி பேசுறதுக்காக
ஸ்ரீநிதி அவங்க வந்து இந்த காலத்தை பற்றி பேச போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழுக்காக தலைவணங்கும் என் சிரம், தமிழுக்கு என் உயிரை ஆகட்டும் முறம் என்று தாய் தமிழை வணங்கி, மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் இந்த காலமே என்று தீர்ப்பு கூற வந்திருக்கும் நடுவர்களே, உண்மையை உபசரிக்க காத்திருக்கும் என் அணியையும், பொய்யை மெய்யாக காத்திருக்கும் என் எதிரணியையும் வணங்கி, பின் இந்த அவையில் நிரம்பியுள்ள அவையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன். தலைப்பு என்னங்க? மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலமா இந்த காலமா? அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருக்கலாம். மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் இந்த காலம் தான் சொல்லிட்டேன். ஆனா என்னோட எதிரணி தலைவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்து சொன்னாங்க பாருங்க, அப்பா பாப்பா எப்படி இருந்தது தெரியுமா? பொய் சொன்னா அதை பொறுத்த சொல்லணும்னு. ஆனா என்னோட எதிரணி தலைவர் என்ன சொன்னாங்க? நிறைய பட்டிமன்றம் விடாம பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. அவங்க இந்த காலத்துல தான் பிறந்திருக்காங்க. இல்லை, குழந்தையெல்லாம் அப்போ வந்து பார்சலில் போட்டு விட்டுருவாங்க வேற பக்கம். இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது விடுங்க நடுவர்களே. உங்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துல வேலைகளெல்லாம் நாங்க பகிர்ந்து செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பகிர்ந்து செஞ்சுப்பீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வீட்டுல 2 கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கும் தெரியுமா? அந்த முறையில ஒண்ணு, இந்த முறையில ஒண்ணு. இதை சொல்றது நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னா அந்த காலத்து கண்காணிப்பு கேமராக்கள் வந்து கண்காணிச்சு பத்த வைக்கிறதோட வேலை, இந்த காலத்து கண்காணிப்பு கேமராக்கள் இந்த காலத்து கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. அதனால இந்த காலத்துல நான் பொறுத்ததுல வந்து மகிழ்ச்சி. அந்த கால கண்காணிப்பு கேமரா அப்பயே பற்ற வச்சுட்டு பிரச்சனையை முடிச்சிடும். இந்த கால கண்காணிப்பு கேமரா வந்து நேரங்காலம் பார்த்து பல வருஷம் கழிச்சு பற்ற வச்சு குடும்பத்தை காலி பண்ணிடும். அந்த காலத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்படி வேலை செய்யும் போது மருமகள் வந்து அந்த பக்கம் போனதோ மாமியாரை கூப்பிட்டு, ஏன்னா நீ ஏன் வயசான காலத்துல இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்க, அதான் மருமகள் இருக்காளா பாத்துக்குவா, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி மாமியார் கிட்ட. இன்னொரு கண்காணிப்பு யார் சொல்லுவாங்க? இந்த பக்கம் ஒரு கண்காணிப்பு கேமரா இந்த முறையில ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே மருமகளை கூப்பிட்டு, ஏன்னா நீ ஏன் இத்தனை நாள் ஈடுபட்டு செய்ய, மாமியார் இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்த்து செய்ய வேண்டியதானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க, சோழி முடிஞ்சது. அதாவது இப்படி சொன்னதுக்கு அப்புறம் மருமகள் அவங்க குடும்பத்துக்கிட்ட குழம்ப, மாமியார் இவங்க குடும்பத்துக்கிட்ட குழம்ப. இப்ப இப்படி குழம்பிட்டு இருப்பாங்களா? இப்ப இதுல எங்க மகிழ்ச்சிங்கிறது இருக்குது? பண்டிகை கொண்டாடி நீங்க ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியால கொண்டாடி இருப்பீங்க, குடும்பத்தோட இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியால ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இறுதியா முடியும் போது அது மகிழ்ச்சியோட முடியுது, மனக்கசப்போட தான் முடியுது அந்த காலத்துல உங்களுக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து மகிழ்ச்சிக்கு பண்டிகைக்கு மகத்தான காலம்
சரி, அந்த ஒரு லைக்கில் சம்பாதிக்கிறீங்க, அந்த ஒரு லைக்கை வச்சு என்ன வாங்க முடியும்? 1000 லைக் கூட சம்பாதிங்க, அதை வச்சு என்ன வாங்க முடியும் உங்களால்? அப்போ நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. எப்படி? உள்ள பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி அங்கேயே மேக்கப் போட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து தீபாவளி கொண்டாடிட்டோன்னு செட்டப் பண்ணி போட்டுட்டு தீபாவளி கொண்டாட்டம்னு போட்டு இருக்கிற நிம்மதியாக இருக்கிறவங்களே கெடுத்து விடுறது. அவங்க பச்சரிசி வாங்கி வந்து உரல்ல போட்டு இடிப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது பச்சரிசி இடிக்கிறதுக்கு வந்து 10 பேர் தேவைப்படும். அப்படி அந்த 10 பேர் சேர்த்து இடிக்கும் போது அவங்க பச்சரிசி மட்டும் இடிக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி கதை பேசி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட மண்டையை நங்குன்னு இடிப்பாங்க. இதனால பெருமையா வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டிகை அப்படின்னு வந்தாலே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அவங்க, அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புது துணி போட்டு தீபாவளி, அதாவது எந்த பண்டிகை வந்தாலுமே கொண்டாடுவாங்க. ஆனா அதுவே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அடுப்பங்கரையில உட்காந்து எண்ணெயில முழுகிட்டு இருப்பாங்க. அதை வந்து மாத்தி அடுப்புல குக் செய்யாதீங்க, ஆன்லைன்ல குக் செஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி, ஆணுக்கு நீங்களும் பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை நாங்க வந்து இந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்கோங்க நடுவர்களே. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். எங்க அப்பா, அதாவது இன்னைக்கு நடந்த சம்பவம், எங்க அப்பா வந்து காலையில எங்க அம்மா கிட்ட வந்து, ஏமா தீபாவளி வருது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எங்க அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? தீபாவளி தானே வருது, நான் டெய்லியும் புதுசு நைட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன், தீபாவளி அன்னைக்கு புது நைட்டி வாங்கி போட்டு வேலை செய்ய போறேன், இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல எங்க அண்ணன் சொல்றான், எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் கிட்ட சொல்றான், தீபாவளி வருது என்ன பண்ணலாம், என்ன, அதாவது தீபாவளி வருது உனக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அண்ணன் சொல்றாங்க, தீபாவளி வருதா? ஆமா தீபாவளி வருது, நீ வந்து அதாவது தீபாவளி அன்னைக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் இழுத்து பூட்டிட்டு, ஏன்னா எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ண போறோம், இதுதான் இந்த தீபாவளியோட விசேஷம் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெண்களை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? பெண்கள் எல்லாம் பண்டிகை அப்படின்னா கணவனோட வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த காலத்துல. ஆமாங்க. ஆனா அந்த அதாவது 2-3 பொண்ணுங்க பெத்த அப்பா வீட்டு இருக்கு இல்லையா, அங்க வந்து அவங்க அப்பாவுக்கு திண்டாட்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கஷ்டம் குளிக்க சொல்றதா, அந்த மாதிரியான கஷ்டம் குளிக்க சொல்றதா? ஏன்னா அந்த காலத்துல ஒரு வீட்டு, அதனால இந்த மாதிரியான கஷ்டம் என்ன வைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வைக்கணும், எந்த மாதிரியான சொன்னாலும் குளிக்கிட்டு நிப்பானுங்க. அதனால எந்த மாதிரி சொல்றது, அந்த காலத்துல வந்து தீபாவளி, அதாவது எந்த பண்டிகையா இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த காலத்துல இல்ல. மகிழ்ச்சி மிக பண்டிகைக்கு மகத்தான காலம் இந்த காலமே என்று எங்களுக்கு சார்பான தீர்ப்பு வழங்குமாறு நடுவர்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனாங்களே. அந்த காலத்தில் மாவு இடிக்கிறப்ப பக்கத்து வீட்டு ஆள் தலையை இடித்தது நியாயம்தான், உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் புருஷன் ஒருத்தன் தலையை உள்ளே போட்டு இடின்னு இடிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த கால தீபாவளியோட மகிழ்ச்சியை வந்து எத்தனை வச்சாலும் நாம் எண்ணி பார்த்தாலும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் எத்தனையோ ஈஸியாக கிடைக்குது. ஈஸியாக எல்லாமே கிடைக்கிறனால எதற்கான மதிப்புமே இன்றைக்கி கிடையாது. தீபாவளிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு எங்கேருந்து வரும்? அது நீங்கள் அந்த பழைய நினைவுகளுக்கு போனீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தோட சூழ்நிலையும் அது எப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே கொடுத்தது அப்படின்னு அந்த கால தீபாவளி தெரியும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் அம்மா நீங்களாம் இப்போத்த தீபாவளி தானே கொண்டாடுறீங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் அந்த கால தீபாவளி தான் வந்து எங்களுக்கு ரொம்ப மகத்தான மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு பேசுறதுக்கு கஸ்தூரி அவங்க வராங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அணிக்கு எதிராக சண்டை போட வந்துள்ள எதிரணிக்கும் எங்கள் அழகான சண்டைகளை அழகாக ஆராய்ந்து எங்கள் அணிக்கே சாதகமாக தீர்ப்பு வழங்க வந்துள்ள எங்கள் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கத்தை கூறுகிறேன். நடுவர் அவர்களே, நம்மளுக்கு தீபாவளியை ஒட்டி கொடுத்திருக்க தலைப்பு மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலமா இந்த காலமா, அவ்வளவுதான் நடுவர் அவர்களே. அவங்க தலைப்பையே உள்வாங்காம அழகா வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதுலயே கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலம் தான். மகத்தான காலம் எங்க இருக்கு? அந்த காலத்துல தான் இருக்கு. அப்ப ஈஸியா சொல்லிட்டு போகலாம், மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா அந்த காலத்துல தான் நடுவர்களே இருக்குது. பண்டிகைனா என்ன நடுவர்களே? பண்டிகை அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பண்டம் சொல்ற வாசல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை
பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அழகா சொல்லும், சரிம்மா எங்க அத்தை வீட்டுல கொடுத்துட்டு வரேன், பாட்டி வீட்டுல கொடுத்துட்டு வரேன், தாத்தா வீட்டுல கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னமா புரியுது, அந்த காலத்துல மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது அழகா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அந்த உறவுமுறை அப்படிங்கிறது அந்த உன்னதம் இருந்து புரிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா இருக்கு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா செய்யறாங்க, அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பக்கம் வீட்டெல்லாம் இருக்கும், ஒரே அப்பார்ட்மெண்ட். ஆனா ஒருத்தர் மூஞ்சியே ஒருத்தர் பாத்துக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் பெரியவர் வந்து நம்ம கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்கறாங்க, அவங்க பொண்ணுலையோ சம்திங் யாரோ அவங்க சொந்தக்காரங்களோ வந்து கேட்கறாங்க. நம்மளுக்கு எடுத்த வீட்டுக்காரங்க தான் அவங்க, ஆனா நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்கும் போது நம்மளுக்கு தெரியாது. கடைசியா அந்த மனுஷன் பாவம் அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா யார் அவங்க, நம்ம எடுத்த வீட்டுக்காரங்க தான் நடுவுறவர்களே. இப்படி போயிட்டு இருக்கு நடுவுறவர்களே இந்த காலம். அப்படி இருக்கும்போது நம்ம எங்க பண்டத்தை சுட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் எடுத்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து வராங்க. இதுல எங்க நடுவுறவர்களே உறவுமுறை வளர்ந்து மகிழ்ச்சி இருக்குது. அது மகிழ்ச்சிங்கிறது அந்த காலத்துல தான் நடுவுறவர்களே இருக்குது. அப்புறம் நம்ம எதிரில இருந்து ஆக வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னமோ உறவுமுறையில இருந்து சண்டை வந்துச்சு, மாமியார் இருந்து மருமகள் அப்படி சொன்னாங்க. ஏன் மாமியார் வந்து மருமகள் வந்து எப்பயுமே அதட்டி வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, மருமகள் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க, அவங்க வந்து நல்லா புரிஞ்சு நின்று வேலை செஞ்சாதான் நல்லா சுகப்பிரசவம் நடக்கும். அப்புறம் பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கு வர வரமுறையில என்ன சொல்லணும், சார் அந்த மருமகளை பாரு அப்படி வேலை செய்யறா இப்படி வேலை செய்யறா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. அதுக்காக தான் நம்ம மாமியார் இருந்துட்டு நம்மள இருந்துட்டு கண்டிச்சு வளர்த்தாங்க. அதை புரிஞ்சுக்காம என்னமோ வந்து அந்த காலம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க மாமியார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த காலத்துல மாமியார் மருமகளை ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொன்னா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு என்ன அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, அப்போ உடனே செட் ஆகாது. மருமக நல்லா வேலை செய்கிறான்னு போய் ஒருத்தர் சொன்னாங்கன்னா என்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா அவங்களுக்குன்னு கேட்பாங்க. என்னம்மா உன் மருமக இப்படி இருக்கிறாளேன்னு கேட்டால் நான் என்ன வேலை செய்ய வந்திருக்கிறேன்னான்னு கேட்பாங்க. எதை சொன்னாலும் இந்த காலத்து மாமியாருக்கு பெரும்பாடு தான். ஆனால் இந்த காலத்தில் புரிதல் இல்லாதனால தான் கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய சண்டை வருது, டைவர்ஸ் நிறைய நடக்குது. அதில் எடுத்துக்காம சும்மா சண்டை வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம் நீங்க தான். இந்த மாதிரி பண்டிகை காலத்துல கூட நம்ம விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா நம்ம மருமக்களை சந்தோஷமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வளர்த்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்டிகைக்கு பட்டாசு வாங்குறோம் அப்படின்னாலே கொஞ்சமா தான் வாங்குவாங்க. வீட்டுல அப்பா அழகா பட்டாசு கொஞ்சமா வாங்கிட்டு வந்தாலும் அதை எடுத்து நம்ம மட்டும் வெடிக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அழகா பகிர்ந்து கொடுத்துட்டு அந்த மீதி இருக்க பட்டாசு வந்து கார்த்திகை தீபத்துக்கு நியூ இயர்க்கு அப்படின்னு பிரிச்சு வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எந்த ஒரு புகையும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, அழகா பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா, ஏன் முதல்ல பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னா எதுக்கு தடை வச்சாங்க, இவ்வளவு மணில இருந்து இவ்வளவு மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு. நீங்க சும்மா வாங்கி பட்டாசு குமிச்சு வச்சுக்கிறீங்க வீடு நிறையா. அதனால இருந்துட்டு நல்லா வெடிச்சிட்டீங்க, ஃபுல்லா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கனால அந்த புகையால வந்துட்டு ஓசோன் படத்திலே ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடுவர்களே. அப்படிங்கும் போது பண்டிகை காலத்துல வர மகிழ்ச்சிங்கிறது அந்த காலத்துல தான் நடுவர்களே இருந்துச்சு. அப்புறம் எண்ணெயில இருந்து இன்னொரு சொல்லிட்டு போனாங்க, துணி இருந்துட்டு வாங்குறோம், ஆன்லைன் ஷாப்பிங் தான், எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் அப்படின்ட்டு போனாங்க. ஆனா அந்த காலத்துல பண்டிகை வந்துச்சு அப்படின்னாலே அழகா நம்ம சொந்த பந்தங்களோட போய் நம்ம கடத்தெருவுல போய் நம்ம சொந்த பந்தங்களோட கடத்தெருவுக்குள்ள போய் நிறைய ட்ரெஸ் அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளேயும் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இது நம்ம சித்திக்கு பெரியமாக்கு அத்தைக்கு அப்படின்லாம் சொல்லி கொடுத்து போடும்போது அதுல இருந்த ஒரு மகிழ்ச்சி. ஆனா இந்த காலத்துல இல்லவே இல்லை நடுவர்களே. இந்த காலத்துல எங்க ஆன்லைன்ல போடுறாங்க, உடனே வந்து பிடிக்கலையோ போட்டாச்சு வாங்கி போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க நடுவர்களே. அப்படிங்கும் போது பண்டிகை காலத்தோட மகிழ்ச்சி என்னென்ன இருக்கு, அந்த காலத்துல தானே இந்த காலத்துல எப்படி மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பண்டிகை காலம் வந்துட்டாலே நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஒரே சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, நம்ம தாத்தா பாட்டிலாம் வீட்டுக்கு வராங்க, நம்ம சித்தப்பா சித்திலாம் வீட்டுக்கு வராங்க இல்லையா, நம்ம எல்லாம் அந்த வீட்டுக்கு போறோம் அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்காங்களா சொல்லுங்க, நம்ம சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் சரி, ஆளுக்கு ஒரு கையில ஒரு போனை வச்சிருக்கோம், ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அந்த போனையே பார்த்துட்டு இருக்கோம். இதுல எங்கங்க இருக்க போகுது மகிழ்ச்சி, எல்லாம் போனையே பார்த்துட்டு போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுல அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா கையில பேசுற வழக்கம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு இல்லாம போச்சு. அந்த காலத்துல எல்லாம் பண்டிகை வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிரீட்டிங் கார்ட்லாம் அவங்க ஞாபகம் இருக்குங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற நடுவர்களே. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக அழகழகா கிரீட்டிங் கார்டு, அவங்களுக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா அந்த கலர் பிடிக்குமா அப்படி போஸ்ட்மேன் ஊருக்குள்ளே வந்துட்டு நிம்மதியாக போக முடியாது. ஒருத்தர் இல்லாமல் போய் கேட்டு அவர் பைக்குள்ளே கை விட்டு நாம் தேடுவோம், எங்கள் வீட்டுக்கு அட்ரஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தேடின காலம். அதை கிரீட்டிங் கார்ட்ஸுங்கிறதே இப்போ மறந்தே பிடிச்சவங்களுக்காக தேடி
தேடி வாங்கி அவங்களுக்கு அனுப்புற சுகம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சுகம்லாம் தீரவே இருக்காது. ஆனா இந்த காலத்துல அப்படியே பண்றோம். காலையில எழுந்திரிக்கிறோம், எழுந்திரிச்சோடனே வருது 1000 மெசேஜ். அந்த 1000 மெசேஜ் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாம அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கரெக்டா ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சா என்ன பண்ணிப்போம், எழுந்திரிச்சு போய் குளிப்போம், நினைக்கிறீங்க அப்படியே படிச்சு படுத்துங்கிறது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது அன்றைய காலத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் உரையை முடித்துக்கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். நம்மளை எங்கேயாவது கடைவீதி கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? ரொம்ப கஷ்டம். அவங்களே எதையா ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, அதுதான் நம்ம போட்டுக்கணும். இப்போ அரைக்கை சட்டைன்னு எடுத்துகிட்டு வருவாங்க, அது நிஜமாகவே அரைக்கையாக இருக்கும், முக்கால் கை இருக்கும். அது தீபாவளி முடிஞ்சு அடுத்த தீபாவளி முடி வரைக்கும் அந்த உடையெல்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தோம். பூவாக பெருசு பெருசாக ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், வாங்கிட்டு வருவாங்க ஒரு உடை. அதை அந்த பிரித்து அந்த பையில் நம்ம பார்க்குறக்குள்ளே நமக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கி இருக்குதா? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொல்லிக்கட்டையிலேயே எல்லாத்தையுமே பார்த்துட்றோம். நம்ம என்னென்ன வேணும், எப்படி வேணும், எது போட்டால் எப்படி நமக்கு நாமளே ஃபிட் பண்ணி பார்க்க வரைக்கும் பார்த்துக்கிறோம். ஆனால் அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, அதை பார்க்குறப்ப நம்ம அகம் மகிழ்கிறது தான் சந்தோஷம். ஆனால் இப்போ அப்படி இருக்கா தீபாவளி? அப்படி கிடையாது. எந்த பண்டிகையுமே நம்ம முன்னேற்பாடுகள், எல்லாத்துக்குமே முன்னேற்பாடுகள் தான். நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதானா ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த டெய்லரை வெடி வரைக்கும் நம்ம தூங்க விட்டுருப்போமா? அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இப்போலாம் எனக்கு நினச்சா பாவமாக இருக்குது. நானும் அந்த வேலை கொஞ்சம் செய்கிறதுனால எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம். உட்காந்து காலையில் 4 மணிக்கு போய் அவரை எழுப்பி அதை வாங்கிட்டு வந்து அந்த உடையை போட்டுட்டு அந்த மகிழ்ச்சியெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி எத்தனை விதமான 1000 உடைகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த அந்த சந்தோஷம் கிடைக்குதானா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்றைய தீபாவளி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய பண்டிகை ரொம்ப மகத்தானதாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக கிருத்திகா வராங்க. வாங்க பேசு. செந்தமிழாயிருக்கும் செங்காந்த மலராய் மணக்கும் என் செந்தமிழே, சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதாயின பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், தீபாவளி முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பட்டிமன்றத்துக்கு தாமரை ஒட்டுகளை போல அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலம் இந்த காலமே அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க நடுவர்களே. எதிரணியரை நச்சுன்னு 4 வார்த்தை பேசிட்டு போவான்னு பார்த்தா நச்சுட்டு போயிட்டாங்க. மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் இந்த காலமே இந்த காலமே இந்த காலமே என்று நான் உறுதியாக அடித்து சொல்வேன். ஏனென்றால் முந்தைய காலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக அளவு தீபாவளி கொண்டாட்டம் இருந்தது. ஆனா இன்றைய தலைமுறைகள் தமிழ்நாட்டை தாண்டி நாடு கடந்து கண்டம் கடந்து அனைத்து மக்களும் தீபாவளி கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த காலத்துல ரிலேட்டிவ்லாம் உறவினர்கள்லாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நாங்க அப்படி கூப்பிட்டாலுமே உறவுகள் எல்லாம் எங்களோட சேர்ந்து நாங்க சந்தோஷமா அவங்களோட பண்டிகை நாட்களை கொண்டாடணும்னு நாங்க நினைத்தாலுமே என்ன சொல்றாங்க நடுவர்களே, வீட்டுக்கு வந்ததும் அவ வாடகை வீட்டுல இருக்காளா, இல்ல சொந்த வீட்டுல இருக்காளா, கழுத்து நிறைய நகை போட்டிருக்காளா, காதுல எவ்வளவு கம்மல் போட்டிருக்கா, அந்த மாடல் எப்படி இருக்கு, இது எங்க வாங்கினா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க, உன் புருஷன் எப்ப இப்படி வாங்கி கொடுத்தா, எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க, அப்படி வாழ்ந்தீங்க பேசிட்டு போவாங்க. அப்படி பேசிட்டே போனாலும் நாங்க அவங்களுக்கு பண்டிகை நாட்கள்ல அவங்களுக்கு எல்லா செய்முறைகளும் நாங்க செய்து அனுப்பிவிட்டாலும் வீட்டை விட்டு கிளம்பி போனதும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையும் இல்ல சொந்தக்காரர்கிட்டையும் எடி நான் இந்த மாதிரி அவ வீட்டுக்கு போனேன், அவ அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, அவ புருஷன் அப்படி அவளுக்கு செஞ்சு போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி புறக்கி பேசுற காலம் தானே இந்த காலம் வந்துட்டு. தங்கமெல்லாம் இப்ப காதுல போட்டா காது இருக்காது. அதனால யாருக்கும் போட்டு காமிக்க வேண்டியதில்லை. நீங்கள் போடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு தங்கம் இருக்குதுன்னே இப்போ நம்புவாங்க. இந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 94 ரூபாய்க்கு நேற்று பேப்பரில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு விலை 94,000. அந்த காலத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் தீபாவளி கொண்டாட்டம் அதிகமாக இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல தலைமுறைகள் தாண்டி பல நாடுகளிலும் பல கண்டங்களிலும் தீபாவளி கொண்டாட்டம் அதிகமாக இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா போல எந்த ஒரு நாடுகளிலும் தீபாவளி கொண்டாட்டம் எங்கேயுமே கொண்டாடி இருக்க முடியாது. தமிழ்நாட்டை கூட அந்த மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாட்டம் கொண்டாடி இருக்க முடியாதுதான் நான் சொல்லுவேன். இங்க எல்லாரும் பட்டாசுகள் வாங்கி வெடிக்கிறதும், சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு அதை செய்யறோம் இதை செய்யறோம், தீமண்டகம் செய்யறோம், அச்சு முறுக்கு செய்யறோம், அதிரசம் செய்யறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் எதிரணிதான் சொன்னாங்க. ஆனா இங்க இந்த காலத்துல எங்களுக்கு அது தேவையே இல்லை. டெக்னாலஜி வளர்த்துட்டு நாங்க ஒரு பாயசம் மிக்ஸ் வாங்கினா போட்டு சுடுதண்ணில போட்டு நாங்க குடிச்சாலே போதும் எங்களுக்கு பாயசம் வந்துருது.
எதுக்குமே எங்களுக்கு போகணும்னு அவசியம் ஏமா 2 மெமரி கார்டை வாங்கி வாயில் போட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதானே? எதுக்கு வேஸ்ட்டு? அதையும் டெக்னாலஜியாகவே சாப்பிட வேண்டியதானே? ஏன் அரிசி சாப்பாடில் சாப்பிட்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழனுக்கான அத்தனை கொண்டாட்டையும் தமிழையும் மற்றவங்க எல்லாருமே தான் கொண்டாடுறாங்க, நம்மளை தவிர்த்து. இதுதான் நடைமுறை, உண்மை இதுதான். அன்றைய காலத்துல வந்து மருதாணி வைக்கிறதுக்கு போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது மருதாணியை பறிச்சுட்டு வந்து அதில் போய் எங்கேயாவது காடு கரையில் போய் பறிச்சுட்டு வந்து காயத்தோடு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இன்றைய காலங்களில் நாங்கள் போய் தீபாவளி கொண்டாட்டம் வந்தாலே போதும், 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் போனோமா, அழகாக த்ரெட்டிங் பண்ணோமா, ஃபேஷியல் பண்ணோமான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நாங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி நேரில் போய் ட்ரெஸ் எடுக்கிறத விட ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட எங்களுக்கு ட்ரெஸ்ஸுகள் அமௌண்ட்டுகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் அதில் ஷாப்பிங் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸாக போட்டு அது மூலிமா கூட நாங்கள் காசு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம். அதில் தான் எங்களுக்கு இப்போதைக்கு சந்தோஷம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அன்றைய காலத்தில் வந்து பலகாரம் செய்கிறது அம்மிக்கல் அடிச்சு ஆட்டு வரல இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு மொத்தத்தில் மேடம் வந்து விண்வெளியிலேருந்து ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் இந்த கிரகம் கிடையாது யாரும். பலகாரம் செஞ்சோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பலகாரம் செய்யறது கூட எங்களுக்கு இன்றைய காலத்துல கடையில போய் வாங்குறோம். அன்றைய காலத்துல கடையில வந்து அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க. இன்றைய காலத்துல கடையிலேயே நாங்க போய் வாங்குற மாதிரி இருக்கு. எதுக்கு கடையில போய் வாங்குறோம்? அன்னைக்கு குடும்பம் நடந்தது, இன்னைக்கு குடும்பம் மாதிரி நடக்குது. கடையில போய் எதுக்கு வாங்குறோம்? கடையில போய் வாங்குறோம்னா அவங்க ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி யாராவது வருவாங்க, நாங்க விற்போம், அது மூலியமா அவங்களோட வருமானமும் அவங்களோட குடும்பமும் நன்றாக வாழுகிறது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையை சொல்ல போனா எங்க வீட்டுல தீபாவளிக்கு நாங்க பலகாரம் கடையில வாங்க மாட்டோம், நானே செய்வேன். ஏன் எங்க அம்மாவே செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நானே செய்வேன். ஓ, உங்க அம்மா பலகாரம் செய்வாங்களா? பெரிய ஆளுங்க தான். எங்க அம்மா செய்வாங்க, ஆனா எங்க அம்மா செய்ய விடாம நானே செய்வேன். செஞ்சா யாரும் சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். போய் குப்பத்துல போடுற மாதிரி நான் செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கு நாங்க கடையில வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அன்றைய காலத்துல வந்து அவங்க எதிரணிகள் வந்து சொன்னாங்க பட்டாசு வெடிக்கிறதுனால ஓசோன் படலத்தை வந்து ஓட்ட விழுகுது. அன்றைய காலத்துல தான் பட்டாசுகள் அதிகமா வாங்கி பட்டாசுகள் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சுத்தி இருக்கிற காலி இடத்துல போய் பட்டாசுகளை வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைய காலத்துல அரசாங்கமே விதிமுறைகள் போட்டு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் பட்டாசுகள் வெடிக்கணும், இரவு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் பட்டாசுகள் வெடிக்கணும். அதை மீறி வெடிச்சா போலீஸ்காரங்களே வந்து கொத்த தூக்கிட்டு போயிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படி இருக்கிற காலம் வந்துட்டு இதுல எப்படி நாங்க பட்டாசுகள் அதிகமா வெடிச்சதுனால ஓசோன் படலத்துல ஓட்ட விழுதுன்னு அவங்க சொல்ல முடியும்? அப்படியே ஓட்ட வந்ததாலும் அது முன்னாடி காலத்துல அவங்க பட்டாசு வெடிச்சதுனாலதான் ஓசோன் படலத்துல ஓட்ட விழுதுன்னு நாங்க சொல்லுவோம். அதையே அந்த ஓட்டையை அடைக்க முடியாத பல விஞ்ஞானிகள் வந்து அதை ஓட்டை எப்படி அடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு சொன்னாங்க, கிரீட்டிங் கார்டு கொடுப்போம். வாழ்த்து மடல்கள் வந்து அந்த காலங்கள்ல கொடுக்கறது அருமையான விஷயமும் உணர்ச்சிகரமான விஷயமா இருந்தது நான் சொல்றேன். அது நான் தவறாக சொல்ல விரும்பல. நாங்க இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு மெசேஜ் அனுப்புனா அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அனுப்புறோம், 10 பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட அனுப்புறோம். ஏன் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கே நாங்க தீபாவளி விஷயம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோமே, அது இப்போ அந்த ஃபோன் டெக்னாலஜி அவர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியுமா? தெரியலனாலும் அதுல எங்களுக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குதுல. இந்த காலத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சி தான் பண்டிகை காலங்களில் நாங்க ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியா நாங்க இருக்கோம். காலங்கள் கடந்தாலும் பழமைகள் மறந்தாலும் தீபம் ஏற்றுவது மட்டும் மாறாமல் பழசை கடந்து புதுமையை உள்வாங்கி புதிய ஒளியில் பிரகாசிக்கட்டும். தீப ஒளி என்று அனைவருக்கும் தித்திக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னென்ன பேசுகிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளையே குழைப்பு விட்டுருவாங்க போல இருக்கு. இன்றைய இது வந்து நீங்கள் ஆன்லைனில் நான் எல்லாமே வாங்கிக்கிறீங்க, காசு கொடுக்காம வாங்குவீங்களா? காசு கொடுக்காம வாங்க முடியுமா? நீங்கள் நான் கம்மியான காசுக்கு நான் அதில் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அதை நீங்களே பார்த்துட்டீங்க, நீங்களே வந்து அதை தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீங்கள் போட்டால் எப்படி இருப்பீங்கிறது எல்லாமே உணர்ந்துட்டீங்க. அது போடுற அன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதுதான் என்னோடது, இதுதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அன்றைய தீபாவளி அப்படி கிடையாது. ஒரு ஏழை மாணவர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வெள்ளையில் ஒரு சட்டை, கலரில் ஒரு சட்டை, காக்கியில் ஒரு ட்ராயர் எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ட்ராயர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே போடுற உடை மறுபடியும் அவங்க அன்றாடம் பள்ளி குழந்தைகளுக்கு போடுறதுக்கு
பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தீபாவளி தான் இருந்தது. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, நாங்கள் வந்து கடைக்கெல்லாம் போக தேவையில்லை, நாங்கள் ஆன்லைனில். அந்த கடைகளை நம்பி எத்தனை பேர் வாழ்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பொருளாதாரம் வந்து இன்றைக்கி அடிபடுது தெரியுங்களா? எத்தனை அன்றாடம் இப்போ நம்ம போய் ஒரு பெரிய ஒரு சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய துணி கடைக்கெல்லாம் நம்ம போகிறோம், பெரிய பெரிய பையில் 15,000 20,000 30,000த்துக்கு வாங்கிட்டு வெளியில் வரோம். ஆனால் அந்த கடையில் லைனாக போட்டிருப்பாங்க அந்த சின்ன சின்ன கம்மல், பொம்மை, அந்த குழந்தைங்களுக்கானது எல்லாமே விற்கும். நம்ம வாங்குவோமா அப்படின்னு நம்மளை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. நம்ம யாராவது அதை மதிக்கிறோமா? முதல்ல அவங்கள நம்ம பார்க்க கூட மாட்டோம். நாம் கொடுக்குற அந்த 10 ரூபாயும் அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளியில் அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன கேட்டுக்கிறேன், நீங்கள் தீபாவளி கடை வீதி போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தாலும் ரோட்டில் இருக்கிற ஒரு 2 கடையில் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக அதை கொண்டாடுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும். அடுத்தது வந்து கோகிலப்பிரியா, அவங்க வந்து இல்லை என்னதான் இவங்க வந்து எப்படி அடித்து சொன்னாலும் சரி அந்த காலம்தான் எங்களுக்கு வந்து சந்தோஷமானது அப்படிங்கிறத பேச வராங்க. பேசுங்க. நாடகம் என முத்தமிழாய் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவரின் வாசகமாய் இதன் அடியில் என் நெஞ்சில் நுழைந்து இந்நாளும் எந்நாளும் என்னை ஆளும் தமிழ் அன்னை தமிழை வணங்கி நடுத்தி இந்த நம்பிக்கை வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். மகிழ்ச்சி மிகுந்த பண்டிகை மகத்தானது அந்த காலமே என்று கூறுவதில் ஐயமில்லை. அப்பொழுது தீபாவளி என்பதற்கான பொருள் அறிந்து உள்ளவர்கள். தீபாவளி என்றாலே தீபங்களால் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். இன்றைய தீபாவளியில் எந்த தீபங்கள் இருக்கிறது? இருளை அறியாமை என்னும் இருளை போக்கி அறிவை என்னும் தீபத்தை ஏற்றுவதுதான் தீபாவளி. அன்றைய காலத்துல தீபாவளிக்கு முந்தைய நாளே வீடு வாசல்கள் சுத்தம் செய்து இனிப்பு பலகாரம் செய்வதற்கான பொருட்களை பாட்டி தங்கள் கைகளாலே நேச்சுரலா செஞ்சு தீபாவளி அன்னைக்கு அவங்க கையாலேயே நேச்சுரலா செஞ்சு வச்சு அதை சாப்பிட்றது இருக்குதே அமிர்தத்துக்கு சமமா இருக்கு. ஆனா இன்னைக்கு கடைகள்ல போய் அமிர்தம் நினைச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற உணவுகள்லாம் இன்னைக்கு விஷமா இருக்கு. அன்னைக்கு ஒரு வீட்டுல செய்யப்பட்ட பலகாரம் வந்து பல வீட்டுக்கு செல்லுது. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல செய்யப்பட்ட பலகாரம் பல வீட்டுக்கு செல்லுது. அன்றைக்கெல்லாம் பாதுகாப்பா பட்டாசு வெடிச்சாங்க, அதனாலதான் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம தலைநகர் டெல்லியில இப்ப 6 மணில பட்டாசு நிறைய வெடிக்கிறதுனால புகை பொல்யூஷனால 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்ம கடைகளை மீறி ரொம்ப வெடிக்கிறதுனாலதான். அந்த காலத்துல வீட்டுக்கு வர பெண்கள் கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டு சந்தோஷமா அவங்களோட பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட சார்ஜோட இருக்கா அப்படின்னு கேட்கிற காலம் தான் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தலை தீபாவளி கொண்டாடுற மாப்பிள்ளைங்க கிட்ட எல்லாம் மாமனார் வந்து மோதிரம் வந்து அவங்க மாப்பிள்ளையோட சரியான மோதிர அளவு கண்டுபிடிச்சு மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாப்பிள்ளைகள் தான் உங்களுக்கு என்ன இன்னைக்கு தலை தீபாவளிக்கு வேணும் மாப்பிள்ளைன்னு கேட்டா அதுக்கு மாப்பிள்ளை சொல்றது எனக்கு எது வேண்டாம், நீங்க எனக்கு 1 மாசத்துக்கு பெட்ரோல் காருக்கு போட்டா போதும் அப்படின்னு சொல்ற காலம் தான் இன்னைக்கு இருக்கு. கடிதம் இப்போ மறந்து போச்சு. கடிதம் மூலியமா தாய் வந்து நீ வந்துமா குழந்தை குட்டிகளோட வந்துருமா அப்படின்னு பிள்ளையோட எழுதியிருப்பாங்க. பிள்ளையோட எழுதினாலும் அதுல கண்ணீரும் பாசமும் அதுல நினைச்சிருக்கோம் நடுவது. அந்த சபை என்ன நடுவே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு யாருக்கோ எழுதின மெசேஜ நம்ம ஃபார்வர்ட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு நம்ம உறவுகளுக்கு அனுப்புறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மெசேஜா. அப்புறம் உறவுகளை உயிரா நினைச்சதுதான் அந்த காலம். இன்னைக்கு பணத்தை வச்சு எடை போட்டு இருக்கிறதா இந்த காலம். தீபாவளிக்கு நம்ம புத்தாடை உடுத்தி நம்ம உறவினர்களோட நம்ம போட்டோ ஷூட்டுக்கு
அருமை அருமை. அந்த காலத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே. பயங்கரமாக மூச்சுடாமல் பேசணும்னு முடிவு பண்ணி பேசுகிறீங்களா? ரொம்ப நல்லா பேசுனீங்க. அந்த அந்த கால சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இணை வந்து எதுவும் பதிலுமே சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இந்த பலகாரம்னு பேசுனாங்க. முறுக்கு சுடுவாங்க, முதல் நாள் முறுக்கு சுடுவாங்க இல்லைங்களா? ஒரு நாள் முன்னாடி, அடுத்த நாள் தீபாவளின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சுட்டு அடுத்த நாள் அண்டாவில் போட்டு அதை தனியாக ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு ஓரத்தில் மூடி வச்சுருவாங்க. பெரிய ஒரு இதில் போட்டு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பேப்பர் போட்டு மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. நொறுங்கின முறுக்கெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. அதை சுடுறப்ப போய் அந்த சுட எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ட நம்ம சந்தோஷமெல்லாம் இன்றைக்கி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. முறுக்கு அப்படின்னா முறுக்குன்னு எழுத தான் தெரியும், அதை கூட கரெக்டாக எழுத மாட்டேங்கிறாங்க, மாற்றி எழுதுறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறிருக்கு. கச்சாயம்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே அதிரசம் போடுவாங்களான்னா ரொம்ப குறைவு தான். கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக இருக்கிறவங்க அவங்க தான் வந்து கச்சாயமெல்லாம் செய்ய முடியும். அந்த பச்சரிசிலாம் இடித்து அதெல்லாம் போட்டு பண்ணி எடுத்து வச்சுருவாங்க, ஒரு குண்டாவில் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு காலையில் அதை சுட்டு வாழை இலையில் வச்சு நம்ம கொடுப்பாங்க. சாமிக்கு படைக்கிறவங்க தீபமெல்லாம் ஏற்றி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பழமை தீபாவளி எல்லாம் கொண்டாடினோம். அதே மாதிரி மைசூர்பா, இந்த பலகாரம்னு சொல்கிறப்ப மைசூர்பா செஞ்சு பக்கத்து வீட்டு மாமா கொண்டு போய் கொடுத்தோம்னா என்ன வெறும் மைசூர்பா தான் வருது, சுற்றியே காணோம் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சாப்பிட்றது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எப்படிப்பட்ட பலகாரமாக இருந்தாலும் அதில் அவ்வளோ அன்பு இருந்தது. அந்த பழமையான ஒரு இதில் இருந்த அன்பு, அந்த சந்தோஷமெல்லாம் இன்றைக்கி எந்த கடையில் நீங்கள் ஒரு கடையில் ஒரு குவாலிட்டியான கடையில் வாங்கினீங்கன்னா அடுத்தவங்க இவங்க இதில் வாங்கியிருக்காங்களா அதில் வாங்கணும் அப்படின்னு இன்னொன்றில் வாங்கி தான் நம்ம பலகாரத்தை கொடுத்து பகிர்ந்துட்டுருக்குறோம். எல்லாமே பாக்ஸோடு வருது இல்லைங்களா? நம்ம யாருக்கு விளம்பரம் பண்ணுறோம்? நம்ம அன்பையாக பரிமாறிக்கிறோம், கடையோட பேரை தான் பரிமாறிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம. அதனால் அந்த கால தீபாவளி ரொம்ப அருமையானதாக இருந்ததுன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அடுத்தது பேச போகிற தமிழரசன் வந்து இந்த கால தீபாவளி பையனை பார்த்தா அந்த காலம் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் அணியில் வந்து மாற்றி சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கால தீபாவளி எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது, மகத்தானதாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மகிழ்ச்சிக்கு பண்டிகை மகத்தான காலம் இந்த காலம் என்று நான் உரையாற்ற விரும்புகிறேன். அந்த காலத்துல சொன்னாங்க அதை செஞ்ச முறுக்கு செஞ்ச அதிரசம் செஞ்சாங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நாள் அதிரசம் செஞ்சாங்க. அன்னைக்கு நாள் அம்மாவோட அம்மா செஞ்ச அதிரசத்துல அன்னைக்கு அவ்வளவு வெள்ளம் இருந்தது. இன்னைக்கு அம்மாவோட ரத்தத்திலயுமே அவ்வளவு வெள்ளம் இருக்குது இல்ல? ஏன்னா இன்னைக்கு என்ன டாக்டர் சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்ட்டு. அன்னைக்கு நீங்க அதிரசத்துல அந்த அவ்வளவு வெள்ளம் சேர்த்ததுனாலதானே இன்னைக்கு சர்க்கரை இருக்கு உடம்புல. என்ன நடுவரே, இது உண்மைதானே? கண்டிப்பாக இனிப்புனால சுகர் வரதில்லை. ஆனால் இன்றைக்கி சொத்து இருக்குதோ இல்லையோ சுகர் எல்லாத்து வீட்லேயும் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு சுகர் இல்லைன்னா கொடுத்து வச்சவங்க அவங்க தான். அது உண்மைதான். ஆனால் கச்சாயத்தாலையும் பலகாரத்தாலையும் வந்ததில்லை. லைனில் போய் நிற்க முடியாதுன்னு வந்து இப்போ உங்கள் அப்பா பலகார கடை போட்டிருந்தா ஆன்லைனில் வாங்கலாமா நேரில் வாங்கலாமா? எல்லாம் ஆன்லைனு எல்லாரும் ஒரு ஆகாத லைனில் போகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தோட வாழ்க்கைக்குமே ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி பண்டிகை ஆரம்பிச்சுன்னு சொன்னாலே கரெக்டா உள்ள தமிழர்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்து இங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா அப்படி உபசரிக்கிற நாடுகளுக்கு நாங்க தானே பழகிக்கிறோம். இந்த காலத்துல நாங்க நவீன காலமா நாங்க எடுத்துக்க ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலத்துல நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல எங்க பண்டிகை இருந்தது? ஏன் இப்ப தீபாவளி நாங்க தீபாவளிக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். அதே இப்ப பொங்கல், உழவர் திருநாள், திருவள்ளுவர், போகி, இந்த மாதிரி நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பண்டிகைலாம் வந்திருக்குது. ஆமா, நம்ம எல்லா நல்லதையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம அங்க இருக்கிற கெட்டதில் நம்ம எடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் கரெக்டாக நம்ம நல்லது எல்லாருக்குமே நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத நம்ம விஷயங்கள் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்மளோட பண்டிகைகள், நம்ம தமிழ், நம்ம மொழி, நம்ம நூல் எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் அறிவாளியாக மாறிட்டு தான் இருக்காங்க. நாம் தான் நம்மளை இழந்துட்டு தேடிட்டு இருக்கோம் இப்போ. அது உண்மைதான். எனக்கு வந்து அப்ப அந்த காலத்துல வந்து நீங்க வட்டி மேல குட்டி போட்டு போன காலம் போய் இப்ப வட்டியோட வாங்குற ஸ்கீம் நிறைய இருக்கு. ஏன் பலகார சீட்டு, இந்த பலகார சீட்டு, பணம் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இந்த காலத்துல தான் இருக்கு. அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல போனஸ் கூட கிடையாது. இந்த காலத்துல போனஸோட டபுள் கணக்கு போனஸ் கொடுக்குற காலம் இந்த காலமா தான் இருக்கு. ஏன்னா மாசம் தீபாவளி முடிஞ்சதையும் அவன் இஎம்ஐ கட்டணும்ல. ஏன்னா இந்த காலத்துல அடாத மழையிலையும் விடாம நாங்க தீபாவளி கொண்டாடுறோம். ஆனா அந்த காலத்துல நீங்க பேருக்கு பட்டாசு வெடிச்சீங்கன்னு காட்டுறதுக்காக லைட்டோட லைட்டா அங்க வெடிச்சதை இங்க கொண்டாந்து போட்டு
அப்படியெல்லாம் கிடையாது. அன்றைய காலத்தை வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது அப்போ இருந்த ஒரு கலையும் அந்த மகிழ்ச்சியும் வேற. குழந்தைங்க வீட்டில் பட்டாசு வெடிக்க போகிற அம்மா பட்டாசு அப்படின்னாவே இரு மாமா வந்துட்டாங்களான்னு பாரு, மாமா வந்ததுக்கப்புறம் வெடிக்கலாம், இரு அப்பா வரட்டும், இரு சித்தப்பா வரட்டும், அத்தை வரட்டும், யாராவது கூட இல்லாமல் யாரும் போய் தனியாக பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு உறவு கூட இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதமான உதவு நடந்துடக்கூடாது. அந்த சைடு அப்போயெல்லாம் சைக்கிளில் தான் வருவாங்க. இப்போ மாதிரி கண்ணை மூடிட்டுலாம் போக மாட்டாங்க. நின்று தான் வருவாங்க. நில்லுப்பா பட்டாசு குழந்தை வெடிக்குதுன்னு வெடிச்சுட்டு பத்திரமா கூடையே போவாங்க. இந்த குழந்தை கையை இப்படி காமிச்சிட்டே இருக்கும். வெடிக்கிறது பூரா நாங்கள் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு அதை காமிச்சு அந்த சந்தோஷத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சந்தோஷம் இருக்குதான்னா கிடையாது. நம்ம எப்போ சாப்பிடணும், நம்ம என்ன செய்யணும் அத்தனையும் வந்து வேற ஒருத்தர் தான் இப்போ முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நாம் தான். நன்றி. குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாருமே வந்து குடும்பம் இடைஞ்சலாக இருக்குது, இல்லை நாங்கள் 2 பேர் தான் இருந்துக்குவோம், நாங்கள் தனியாக இருப்போம், இதுதான் சந்தோஷம். அவங்க இப்படி சொல்லி சொல்லி இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கிறதுக்கே தேட வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில் அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு வந்தால் வீடு நம்பி போயிடும். வாசல் வரைக்கும் படுத்திருப்பாங்க. ஒரே பெட்ஷீட்டில் படுத்திருந்த காலம்லாம் இருக்குது இல்லைங்களா? ஒரே தலைகணியில் ஆப்போசிட் சைடு படுத்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடின காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? கிடையாது. எங்கே போகிறீங்க? அதான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுற்றுலா தலத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் தீபாவளி இந்த கால மறுபடியும் அந்த கால தீபாவளி வருமானு எனக்கு தெரியல. அதை நம்ம நினைவு கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான பட்டிமன்றங்கள் வந்து நடத்துகிறோம். அந்த கால சந்தோஷம் வந்து என்ன போனஸ் வரப்போகுது, அது என்ன பட்ஜெட்டு, அதுக்குள்ளே என்னவெல்லாம் பண்ணும். முதல்ல அது ஒரு அப்பா வந்து மது அருந்துறவராக இருந்தார் அப்படின்னா வீடு வந்து அவர் போன சைக்கிளோட அவர் என்ன வாங்கிட்டு போகிறாரு, முதல்ல அவர் வீடு வந்து சேரணும். எங்கே கிடக்கிறாருன்னே தெரியாது. அந்த குழந்தைங்க திக்குன்னு பக்கத்து வீட்டில் இப்படி பார்த்துட்டு உக்காந்துருக்கணும். அங்கே எல்லாம் பட்டாசு வாங்கி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதை பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கொடுத்து, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். எனக்கெல்லாம் இருக்குது. அந்த ஒரே ஒரு கேப் இருக்கும், அதில் 10 இருக்கும். அது ஒரு நல்ல மகராசையும் 10ஐயும் ஒரு கட்டாக கொடுப்பான். அதில் இருக்கிறத ஒன்று பொறுக்கி ஒருத்தன் கொடுப்பான். எல்லாரும் வெடித்த பட்டாசில் 1-2 பொறுக்கிட்டு வந்து வெடித்த காலங்கள் மகிழ்ச்சியான காலமாக இருந்தது. எங்களுக்கு தேவை அந்த சின்ன சந்தோஷம். காலையில் 3 டெய்லியும் எழுப்புனா எந்திரிக்காதவங்க அந்த அன்னைக்கு நம்ம 3 மணிக்கே எந்திரிப்போம். நைட்டு 11 மணி வரைக்கும் தூக்கமே வராது. சத்தம் டப்பு டப்புன்னு நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். எப்படா நம்ம வெடிப்போம், இன்னும் அப்பா வரலையேன்னு பார்த்துட்டு இருந்துட்டு நைட்டு பட்டாசு வந்ததுக்கப்புறம் அதை கட்டி பிடிச்சி தான் தூங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். நம்ம மத்தாப்ப பக்கத்துலேயே வச்சுட்டு, ஏன்னா தம்பிக்கு பாதி நமக்கு பாதி எல்லாத்துக்கும் பிரித்து வச்சுருப்போம். தூங்கி 3 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிடும். அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு குளிச்சுடுன்னு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் இறங்கட்டும் அப்போ தான் நல்லதுன்னு எண்ணெய் இறங்கட்டும்னு சுடுதண்ணி வச்சு கஞ்சி சீவக்காயெல்லாம் போட்டு நமக்கு குளிக்க வச்சு சாமி கும்பிட்டு புது துணி போட்டுட்டு எல்லாத்தோட பெரியவங்க காலில் போய் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம். அந்த பழக்கம் இன்றைக்கி இருக்கா? இன்றைய கலாச்சாரத்தில் அது இருக்கா நமக்கு? கண்டிப்பாக கிடையாது. காலில் விழுகணுமா, நான் ஏன் விழுகணும் ஒய் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைய காலம். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அம்மா சொல்கிற பலகாரம் ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில், அதை சாப்பிட்டுட்டு பட்டாசு அதை சாப்பிட்றோமோ இல்லையோ முதல் வேலை பட்டாசு மத்தாப்பு எடுத்து சொயின்னு பிடிப்பேன். வெடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நான் பிடிப்பேன் அப்படின்னு பிடிச்சி அந்த துணியை ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு போராடி இருக்கீங்களா? யாராவது போராடி இருக்கீங்கல்ல? அது தெரிஞ்சதுன்னா அது குழுகும் பாருங்க அடி. அது ஒரு தீபாவளி நமக்கு நடக்கும். அதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்ல. அந்த இடத்த மட்டும் இப்படி பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன எலி ஒரு மாதிரி ஓடுது, என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓட்டை ஒழிஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அப்பயே தெரியும்னு உளுந்து அப்பயே மணி மாற்று பழைய துணி போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் வந்து நம்ம கொண்டாடணும். அன்னைக்கு நம்ம கொடுத்து மகிழ்ந்தோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் இருந்து ஒரு பலகாரம் வரும், நாம் ஒன்று கொண்டு போவோம். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை இவங்க இப்படி இருக்கிறாங்களோ நினைக்கல. மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டது அந்த கால தீபாவளி. இன்றைக்கி அப்படி தீபாவளி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி தீபாவளி பாருங்கள், இப்போ நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்குவேன், நான் ஆன்லைன்லேயே எல்லாமே செஞ்சுக்குவேன். அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க உங்களுக்கு நாங்கள் ஏங்க எங்களுக்கு கூட்டமாக இருக்குது, நாங்கள் ஏன் லைனில் நிற்கணும்? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆன்லைனின்னு சொல்லி சாதாரண நான் வந்து ஒரு ஆய்வு செஞ்சேன். ஒரு 2 மாதமாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இருக்குல்ல, நம்ம நேரில் போய் வாங்குறதுக்கும் அதில் வாங்குறதுக்கும் ஆன்லைன்லையும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இதில் யார் பணக்காரங்கன்னா அதை போடுறவங்களோ அதை கொடுக்குறவங்களோ கிடையாது. நடுவில் இருக்காங்க பாருங்கள் மீடியேட்டர், அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க.
நம்மளை மாதிரி இதையை நம்பி வாழ்கிறவங்க யாரும் வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு குறைவு. அதனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாடு நம்மளை நம்பி இப்போ நம்ம ஒரு ஈரோடுக்கு நம்ம கடைவீதி போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போவோம், அந்த கூட்டத்தில் போயிட்டு அங்கொன்று இங்கொன்று கடைகளை பார்த்து நம்ம கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையவே கழண்டு போயிட மாட்டேங்குது. அப்படி போவோம். நம்ம போய் ஒன்றொன்னையும் வாங்கிட்டு விலை கம்மியான பொருள் எல்லாம் இதெல்லாம் நாளைக்கு சாயந்தரம் ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும், போய் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இப்போ அப்படி இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உறவுகளோடு நம்ம வாழணும். ஒரு வீட்டில் 2 குழந்தை இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதான். குழந்தை இருக்குதான்னு யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 2 குழந்தை இருக்குதான்னு யோசிக்கிறது அதோட பெரிய விஷயமா இருக்குது. சொந்தங்கள் எல்லாம் அற்று போய் யாருமே இல்லாமல் யாருக்காக 4 செவத்துக்குள்ளே நம்ம வாழணும்? இவங்க வந்து இந்த கால தீபாவளி சந்தோஷம், இந்த கால பண்டிகை சந்தோஷம்னா யாருக்காக நம்ம அப்படி வாழ்கிறோம் சொல்லுங்கள்? தனியாகவே வாழ்கிறீங்க. நீயே சாப்பிட்டுக்கிற, நீயே ஃபோட்டோ எடுத்துக்கிற, நீயே செல்ஃபி போட்டுக்கிற, ஸ்டேட்டஸில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு உறவுகள்? அம்மா அப்பா எப்படி நமக்காக வாழ்ந்தாங்க? அப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? நாம் என்ன அனுபவிச்சோமோ அந்த பண்டிகை காலத்தோட விசேஷத்தையும் அதில் இருக்கிற மகிழ்ச்சியும் நம்ம கொண்டு போய் நம்ம சேர்த்தணும். அப்படி போய் நம்ம சேர்த்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தீபாவளினா நமக்கு என்ன சவுண்டு கேட்கும்? டிவி போட்டா பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, இது யாரோட பாட்டு? இந்தியாவோட பாட்டு. இந்த பாட்டு பாடாத ஒரு தீபாவளியே இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். இன்றைக்கி அப்படி இருக்குதா? கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவுனாங்களா இல்லையானே தெரியாது, எடுத்து போட்டுருவாங்க. அவங்க எதையோ ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, இல்லை இந்த ஸ்டேட்டஸில் போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆனால் எதையும் செய்தாலும் அதை முறையாக நம்ம செய்யணும். பழமை மாறாமல் பழமையை மறைக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ வந்து நம்ம தமிழரசன் வந்து சொன்னாங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம், அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு உள்ள வரையிலேயே ஹாப்பி தீபாவளி சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வெறும் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற வெறும் வாயில் மட்டும்தான் இருக்குது. யாராவது மன மகிழ்ச்சியோட தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு எரிச்சலாக வருது. யாராவது ஹாப்பி தீபாவளிங்க அப்படின்னாவே எங்கேயா இருக்குது ஹாப்பி? வெறும் தீபாவளி மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு போங்களேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு பலகாரம், அந்த ஒரு சின்ன விஷயம் மாற்றங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அன்பு எனக்கு வந்துச்சு, என் அன்பு உங்களுக்கு வந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்கா? அந்த ஸ்வீட் பாக்ஸு இந்த பக்கம் இருந்து மல்லிகா மேம் எனக்கு ஒரு 4 கொடுப்பாங்க, வாங்கி வச்சுருப்பேன், இந்த பக்கம் இருந்து வரும். இப்போ இவங்களுக்கு நான் கொடுக்கணுமா? இவங்க கொடுத்ததை தூக்கி அங்கே கொடுத்துருவேன், அவங்க கொடுத்ததை தூக்கி இங்கே கொடுத்து விஷ் பண்ணிடுவேன். இதில் நடுவில் என்னோட வேலை என்னென்னா, நாம் இங்கேயும் அங்கேயும் பண்டந்தான் மாற்றிட்டு இருக்கிறோமா ஒழிஞ்சு அதில் அன்பு வந்து கண்டிப்பாக கிடையாது. நாம் நல்லதோ கெட்டதோ உடைக்க முடியாத ஒரு முறுக்கு செஞ்சு கூட வாயில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்ருக்கிறோமா? சாப்பிட்ருக்கீங்களா? காப்பியில் போட்டு சாப்பிட வந்துடுறீங்களா? அந்த முறுக்கை தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆனாலும் சரி விடாமல் காலையில் காப்பி எடுத்து வைக்கல. அதுவும் பால் காப்பி ஊற்றி சலிக்க முடியாது, தமிழுக்கு தான் சொல்லிருக்கோம். அதனால் எழுதுவாங்க, வர காப்பி வச்சு எடுத்து வச்சுருவாங்க, ஊற வச்சு சாப்பிட்ட அந்த சந்தோஷம். தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளி வரப்போகுதுங்கிற ஒரு கொண்டாட்டமும், அவங்களுக்குள்ளற பட்ஜெட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு பிளான் பண்ணி இதை இப்படித்தான் செய்யணும்னு செஞ்சாங்க. போனஸ் வந்தால் எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீதி என்ன ஒரு சிறு தொகை அதை வச்சு தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடணும். இன்றைக்கி அப்படி கொண்டாடுறோமா? இன்றைக்கி என்ன, இப்போ 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீடு நிறைய சாமான் வந்துடும். கடன் யார் கட்டுவாங்க? யார் கட்டுவாங்க கடனை? அந்த மனுஷன் பாவம் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. இவங்க சும்மாவாக இருக்கிறாங்க, வீட்டில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க நான் ரொம்ப நாளாக நினச்சேங்க, எனக்குன்னே வந்திருக்கீங்க பாங்க. வந்துருச்சா 7.5 பவுனில்? ஏங்க இந்த கடையை விட நாம் அது உடனே வந்து அவர் வேணான்று வரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஏங்க இது நான் கூட நல்ல வேலைங்க நம்ம நம்பி ஏமாந்துருப்போங்க, நாம் இன்னும் வாங்கி தரேன்னு அவர் பர்மிஷனே சொல்லலை. இவங்களே ஒரு பிட்டு, ஏங்க நம்ம நம்பி ஏமாந்துருப்போங்க, அந்த கடையில் பார்த்தா இதை விட இது கம்மியாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கடன் இல்லாமல் இஎம்ஐ இல்லாமல் இன்னைக்கு ஒரு சராசரியான ஒரு குடும்பம் இருக்கா? இஎம்ஐ இல்லாமல் யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடனோட வாழ்கிறோம். ஆனால் அன்றைய வாழ்க்கை கிடையாது. கந்து வாங்குவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, கொடுப்பாங்க, கைமாத்து வாங்குவாங்க, அந்த போனஸ் பணம் வரும், போனஸ் வரும்னு தீபாவளி முடிஞ்சு 1 வாரத்தில் ஆரம்பித்து அடுத்த வருஷத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த பட்ஜெட்லேயே அழகாக கொண்டு போய் குடும்பத்தை நிம்மதியாக ஒரு நிதானமான வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை வாழறோம்.
நமக்காக எதையாவது வச்சுக்கிறோமான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாம் மற்றவங்க ஒரு புடவை, இப்போ நான் இதை ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கோமா, அடுத்த தடவை இங்கே வரையில் நான் என்ன பண்ணணும், இந்த சாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா, இந்த மேடம்லாம் மல்லிகை மேடம் மேலே வருவாங்க, அவங்க கலர் கலராக கட்டிட்டு வருவாங்க. நம்ம இதை கட்டிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம வேறு கலர் கட்டணும். யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை வந்து நம்ம தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உறவுகள் இடையூறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு என்ன கொடுத்து நீங்கள் எதை வேணால் வாங்க முடியும், உறவை வாங்கவே முடியாது. மாமியார் அது கேமரா, இப்படித்தான் இன்னைக்கு தலைமுறை வந்து அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. உன்னை பெத்த உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனை பெத்த உங்கள் அம்மாவும் உங்களுக்கு தங்கம். நீங்கள் இத்தனை வருஷமாக பெற்று தங்க மயிலாக பெற்று வளர்த்தி ஒரு துணியை தூக்கி இப்படி போடாமல் ஒரு டம்ளர் எடுத்து வைக்காமல் அந்த குழந்தைய வளர்த்தி உன் கையில் கொடுத்தா நீ எல்லாத்தையும் துவைக்க சொல்லி கூட்ட சொல்லி துடைக்க சொல்லி அவங்க பார்த்தாங்கன்னா என் பையனை இப்படிலாம் வளர்த்தனேன்னு சொல்லிடக்கூடாது. என்ன பையன் வளர்த்திருக்கீங்க? ஆனால் இவங்க அண்ணன் ஏதாவது எப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் வேலை வாங்கலாம், நாங்கள் எப்படி வளர்த்துனோம் தெரியுமா? என்ன ஒரு சுயநலமான உலகம் இது. இன்னைக்கு இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ தீபாவளிக்கு வந்து பெட்ரோல், ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் போடுங்க எங்கள் வண்டிக்குன்னா எவ்வளோ தூரம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு பெட்ரோல் போடணும்? அன்னைக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் ஞாபகம். இன்றைக்கி ஒரு சிலருக்கு இருக்குமே, அம்மா வீட்டில் வந்து தலை தீபாவளி கொடுத்த பட்டு புடவையில் வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒரு புடவை வச்சுருப்போம். நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு அரை பவுனோ 1/4 பவுனோ போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இனிமையான நினைவுகள். இன்றைக்கி அந்த மாதிரி நினைவுகள் இருக்கா? ஒரு நல்ல புடவை, ஒரு துணிமணி எடுக்கிறாங்களா? எடுக்கிற துணி எடுத்தால் சல்லடையாக இருக்குது. ஆன்லைனில் போடுறேங்கிறாங்க, அது பார்க்கத்தான் அழகாக இருக்குது, எடுத்து திறந்து பார்த்தா தனியாக சலசலன்னு கொட்டுது. அதை திருப்பி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்மளோட காசு எவ்வளோ செலவாகுது. நான் வந்து இன்னைக்கு நம்ம முன்னேறிட்டு இருக்கிற டெக்னாலஜி, நான் எதையுமே தப்பு சொல்லலை, நமக்கு நிறைய நல்லது செய்யுது. ஆனால் அதை விட 1000 மடங்கு தீமை செய்யுது. அப்படிங்கிறத வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு லைக் எங்களுக்கு இருந்தால் போதும். ஒரே லைக், அந்த லைக்கை வச்சு நீ என்ன அரிசி வாங்க முடியுமா, பருப்பு வாங்க முடியுமா, கடனை கட்ட முடியுமா, என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லுங்கள்? அப்போ நம்ம எந்த மோகத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம்? யாரோ தன்னோட குழந்தை வந்து பத்திரமா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கால அப்பா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க, பத்திரமா பார்த்தாங்கங்கிறாங்க. இந்த கால அப்பா என் பொண்ணு பத்திரமா வந்துடுவா, என் பொண்ணு அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறா, என் பொண்ணு கையில் ஃபோன் கொடுத்துருக்குறேன், எதாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த காலத்து அப்பாலாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்றாங்க. ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு 500 பேர் அந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? இவர் ட்ரெஸ்ஸு யாருக்கு மேட்சாக போட்டு போயிருக்கிறாருன்னு அந்த அப்பாவுக்கு தெரியுமா? அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு சுற்றி நின்னா தான் ஆளுன்னு, அதுக்கு மேலே ஆள் நிற்குது. அதனால் நாம் வந்து டெக்னாலஜிங்கிற பேரில் நாமளே நம்ம உணர்வுகளை வந்து நாம் இழந்துட்டு வரோம். அந்த ஏன் கடையில் வாங்கினாலும் அதே ஸ்வீட்டு தானே, கையில் செஞ்சால் அது தானே, ஏன் வாங்கினா வேலை மிச்சம். நாங்கள் அம்மா அழுக்கு நைட்டியோடு இருந்தாலும் அம்மா தான், அன்பு தான், பாசம் தான். அதை மீறி எந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு கடையோட உணவுக்கும் அந்த அன்பு அந்த ஒரு சுவையும் இருக்காது. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் எப்படி செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. மாமியார் குறை சொல்கிறாங்க, ஏங்க யாருமே உங்களை ஒன்றுமே சொல்லாமல் சூப்பர் அருமை வாழ்த்துக்கள், உங்களை மாதிரி யாருமே இல்லைம்மா, அப்படியே வாழ்கிறது வாழ்க்கையாங்க. அது வாழ்க்கையில் எல்லாமே இருந்தால் தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சண்டை போடுறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், புருஷங்கிட்ட ஒரு வம்பு இழுக்கலாம், நாத்தனார் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று பேசுறதுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகையிலேயே யாருமே இருக்கக்கூடாது, அவன் நல்லவனாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அவனுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், வாடகை வரணும், காடு தோட்டமெல்லாம் வேறு இருக்கணும், எல்லாமே அவனுக்கு இருக்கணும், அவன் இவன் கூட மட்டும்தான் இருக்கணும், யாரும் கூட இருக்கக்கூடாது. எதை நோக்கி போகுது நம்ம டெக்னாலஜி? ஏன் அசால்ட்டாக சொல்லுதுங்க. இப்போ தீபாவளி, இப்போ என்னோட மகளுக்கு வந்து நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம், இப்போ தீபாவளி கொண்டாட போகிறோம். சாதாரணமாக எல்லாருமே செய்கிற விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆண் பிள்ளை இல்லை எனக்கு, ஆனால் ஆண் பிள்ளைகள் நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என் பொண்ணுக்கு நாங்கள் ஜாதகம் எழுதி வச்சுட்டு பார்த்தா கொடுமையாக இருக்குது. இந்த பிள்ளைங்க கேட்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இவனை செஞ்சு கொண்டு வர்றதுன்னு தெரியலையேன்னு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. பாவண்டா இந்த பசங்க என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்க. 25 வயசுலேயே அவனுக்கு எல்லாமே இருக்கணுங்கிறாங்க. அழகாகவும் இருக்கணும், தலையில் முடி கொட்டக்கூடாது, பாடி ஷேப் கரெக்டாக இருக்கணும். முதல்ல வந்து பிள்ளைங்களை தாங்க அழகாக இருக்கணும்னு பார்த்தாங்க, ஜடையை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க. இப்போ கூட ஒரு பிள்ளைனை இழுத்து பார்த்தேன்,
இந்த பிள்ளைக்கு முடி ஒரிஜினலா அப்படிலாம் பார்த்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் முடி நிறையா இருக்குது, புள்ள அழகாக இருக்குதா, என்ன பேசுனக்கு இது காக்கா மாதிரி இருக்குமா, ஏகன்னு அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை பேசி இப்படியெல்லாம் போன காலம் போய் இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு கால் கட்டவரிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் டெஸ்ட்டு. பாவம் அவன் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி வந்தாலும் ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணமெல்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டாங்களாம். எனக்கு இவனை பிடிக்கலன்றுச்சு. எனக்கு புரியவே இல்லை, என்னங்க தப்பு இது, நீ என்னம்மா, அது எப்படி நீன்னு கேட்கலாம் என்னைய. கரெக்டு, அவன் தப்புச்சான். சத்தியமா பாவங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம போய் உக்காந்துக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. அடுத்தடுத்த சூழ்நிலையை நம்ம வீட்டில் சமாளிப்பாங்க தெரியுமா. இந்த பக்கம் ஃபைனான்ஸ்காரனுக்கு பதில் சொல்லணும், வீட்டில் சமையல் ஆகிட்டு இருக்கோம், இந்த பக்கம் மாமியார் ஏதாச்சும் ஒன்று கேட்கும், குழந்தை ஒரு பக்கம் ஆகி போயிட்டு இருக்கோம், எல்லா வேலையும் நடக்கும், அடுப்பில் பால் இருக்கும், அத்தனையும் சமாளித்து வீட்டுக்கு யாராவது வருவாங்க, வாங்க 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 நேற்றே வருவீங்கன்னு பார்த்தேன்னு சந்தோஷமாக கொண்டாடுறதாங்க நாம். இன்றைக்கி அப்படியாங்க யாருமே வரக்கூடாது. கதவை உள்தாள் போட்டு என்னவா போட்டிருந்தோம்னா போட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். உள்ளே சாவி போட்டு லாக் பண்ணி செருப்புத்திக்கு உள்ளே வச்சு உட்காந்துக்கிறாங்க. இருந்தால் தானே வருவேன் நீயே. என்னங்க வாழ்க்கை இது, என்னங்க. நாமளே ஃபோனை பார்த்துக்கிறோம், நாமளே டிவி பார்த்துக்கிறோம், நாமளே எல்லாமே பண்ணிக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு படம் போடுவாங்க தெரியுங்களா, மத்தியானம் 12 மணிக்கு. உங்களுக்குலாம் அனுபவம் இருக்கும். எவ்வளோ ஆசையாக போய் பார்ப்போம். அந்த விளம்பர கேப்பில் போய் எதையாவது பொறுக்கி தின்னுவிட்டு குடுகுடுன்னு ஒடியாந்து உட்கார்ற அந்த செய்தி முடிஞ்சு உட்கார்ற சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? ஒரு 200-300 சேனல் இருக்குது. எதை பார்க்கறது எதை விடுறதுன்னு தெரியல. ஒரு டிவியை போட்டிங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி, தீபாவளியோட கொண்டாட்டம் உண்மையானது காட்டுறாங்களா? இன்னி நீங்கள் எப்படி நடிக்கணும் தீபாவளிக்கு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு தாவணி பாவாடை இங்கே இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள், நான் போய் தாவணி பாவாடை எடுத்தேங்க தீபாவளிக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தாவணி பாவாடை 2-3 பேர் எடுத்திருக்கீங்களா? எல்லாம் ரெடிமேட்லேயும் இருக்குமே. இப்போ நாங்கள் போய் தாவணி பாவாடை எடுக்க நான் போயிருக்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய இடம். பாவாடை ஒரே துணி தான், பாவாடையிலேயே ஜாக்கெட் தைச்சுக்குவாங்க. இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது? பாவாடை கலர்லேயே கை தூக்குங்க மேம், அப்போ தான் தெரியும். ஒரே மாதிரியே இது பாவாடைக்கு ஒரு 3 மீட்டரா, ஜாக்கெட்டுக்கு ஒரு 1/2 மீட்டர் 80 பாயிண்ட்டை சேர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயே தைச்சு கான்ட்ராஸ்டாக தாவணி அப்படி தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் அப்படியெல்லாம் தாவணி பாவாடை போட்டோம். மொத்தமாக அன்றைக்கி ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிருங்க. தேய்க்கூலி ஒரு 80 ரூபா 70 ரூபா வரும், அவ்வளோதான். அதுவே ஜாஸ்தி. 9000 ரூபாய்ங்க தாவணி பாவாடை ஒரு செட்டு. ஒரு செட்டு தாவணி பாவாடை 9000 ரூபாய்ங்க. நெஞ்சு வலிக்குதுங்க. என்னடா இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லைங்க. எடுத்து பார்த்தா கொசு வலை மாதிரி இருக்குது. பாவாடை தூக்குனாலும் தெரியுது, இதை தூக்குனாலும் தெரியுது. ஜாக்கெட்டில் ஒன்றையுமே காணா, 2 கை மட்டும் துளி ஒன்று இருக்குது. என்னங்க இதுக்கு 9000 ரூபாயா? எதை நோக்கிங்க நம்ம இது போகுது? பார்த்தா ஒரு நடிகை போட்டு இப்படி நிற்கிறான், பிட்டாதான் தெரியுது அது. அந்த தாவணி பாவாடை 9000 ரூபா. நான் சொல்கிறது சிம்பிளாக. ஏன்னா அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளோட அழகா நம்ம போட்டுட்டு நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்மளை பார்க்குறவங்க நீ அந்த பார்த்து தானே எடுத்த, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம உடை போடுறோம். அவங்க நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக போடுறோமா? கிடையாது. இன்னொரு கட்டாய சூழல் இன்னைக்கு இருக்கிற நிலை என்னன்னா, யாரும் பெற்றவங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. பெற்றவங்களை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா, எல்லா விஷயத்துலையுமே. இந்த உடைகளோ இல்லை பலகாரமோ இதை மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயுமே பெற்றவங்களுக்கு. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பா சொல்ல மாட்டார், அவர் எந்த கோஷ்டியாக இருந்திருப்பாருன்னே நமக்கே தெரியாது. நம்ம அம்மா கண்ணு என்ன கண்ணு பண்ணுறது, இது பண்ணுன்னா சரிங்கம்மா கண்ணு கொஞ்சம் இவங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா. ஆனால் இன்றைக்கி நீ என்னமோ பண்ணு, எனக்கு என்ன, நீ செய்கிறத எனக்கு செய்ய, எனக்கு வேணும், என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க எனக்கு வேணும். அப்படி தான் நம்ம இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். அப்படி தான் குழந்தைங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன். யாருமே பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக என் குழந்தை இருக்கணும், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. கஷ்டத்தை கற்றுக் கொடுங்க, நம்ம கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க, பண்பாட்டை கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் அவங்க கடந்து வந்தால் தான் உங்களுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். இப்படி இவங்க எல்லாரும் பேசுனதுல என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் அன்றைய காலம் அகம் மகிழ்ந்து தீபாவளியை கொண்டாடுனாங்க. ஆனால் இன்னைக்கு முகம் மலர்றதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க.
அதனால் என்றைக்குமே அந்த கால தீபாவளி தான் ரொம்ப சிறப்பானது. அதை பின்தொடர்ந்து நம்ம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்போட சந்தோஷத்தோட இந்த தீபாவளியை கொண்டாடி நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னவெல்லாம் சொன்னாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை திருப்பி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கொண்டு போய் மகிழ்ச்சியோடு எல்லாரும் வாழணும். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.